Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. Class 11th நம்ம லாஸ்ட்டாக வந்து மேட்ரிசஸ் முடித்தோம். அதாவது மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் சாப்டரில் மேட்ரிசஸ் கம்ப்ளீட் பண்ணோம். அதாவது டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ், டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ், ஆப்ரேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்தோம். இப்போ இந்த மேட்ரிசஸை வச்சு தான் டிட்டர்மினன்ட்ஸ், அதாவது உங்களுக்கு தெரியும் மேட்ரிசஸ்ன்றது அரேஞ்ச்மெண்ட். அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் வந்து டிட்டர்மினன்ட். இன்றைக்கி நம்ம டிட்டர்மினண்ட்டோட இன்ட்ரடக்ஷனும் எப்படி வந்து 2x2 மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ்க்கு வேல்யூ ஆஃப் அ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுன்றது பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்க்குள்ளே போகலாம். டிட்டர்மினர்ஸ் அப்படின்னா என்ன? டிட்டர்மைனர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டிட்டர்மைனர் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிட்டர்மைனர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதாவது நம்மளுக்கு தெரியும் மேட்ரிசஸ்ன்றது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். இப்போ நீங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கீங்க, கிளாஸில் எப்படி உட்காந்துருக்கீங்க, மேட்ரிக்ஸ் அதாவது ரோ அண்ட் காலம் வைஸ் உட்காந்துருக்கீங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் மேட்ரிக்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேட்ரிக்ஸ் எடுக்கும்போதே மேட்ரிசஸ்க்கு உங்களுக்கு தனியாக ரிசல்டன்ட் ஏதாவது வருமா, அவுட்புட் ஏதாவது வருமா? வராது. எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் வேறு ஒரு மேட்ரிக்ஸ் தான் கிடைக்குமே ஒழிய அந்த ஒரு பர்டிகுலர் மேட்ரிக்ஸ்க்கு வேல்யூ அவுட்புட் வந்து ஒரு வேல்யூ அப்படின்றது கிடைக்காது. ஆமாம் தானே? ஸோ இப்போ மேட்ரிசஸ்க்கு எப்படி வேல்யூ ஃபைன் பண்ணுறது, அதான் டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்கிறது. மேட்ரிக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறது, ஒரு வேல்யூவாக டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு பேர் தான் டிட்டர்மினன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மேட்ரிசஸ்க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டிட்டர்மினன்ட்ஸ்க்கு நம்ம போகிறோம். அந்த மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா வகையான மேட்ரிக்ஸ்க்குமே நம்மளால் டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2x3 மேட்ரிக்ஸ், 3x4 மேட்ரிக்ஸ்க்குலாம் நம்மளால் டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இதில் ஒரு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா, நம்மளால் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? ஃபார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இந்த டிட்டர்மினன்ட்ஸ் எதுக்கு கண்டுபிடிக்க முடியும்னா, ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன? ஆர்டர் ஆஃப் ரோ அண்ட் காலம் ஷுட் பி சேம். மேட்ரிக்ஸ் வீடியோவை நீங்கள் முன்னாடி பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் மேட்ரிசஸ் நான் எடுத்த வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள், பார்த்துட்டு வந்து டிட்டர்மினன்ட்ஸ் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் நம்மளால் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் இம்பார்ட்டண்ட் விஷயம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் சேமாக இருக்கும். அப்போ தான் n cross nன்னு இருக்கணும். ஆர்டர் ஷுட் பி n cross n, அதாவது ரோவும் காலமும் சேமாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த டிட்டர்மினண்ட்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, ரெண்டு parallel லைன் போட்டு உள்ள, ஓகேவா? ஆர் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, டிஇடி ஆஃப் ஏன்னு எழுதுவோம். இல்லை அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, புரியுதுங்களா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இப்படி எழுதுறேன். டிட்டர்மினன்ட் ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ சொல்லும் போது டெல்டா ஆஃப் ஏ கிடையாது, இது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தான். இதுவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, இதுவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, இதுவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. புரியுதுங்களா? ரெண்டு பாயிண்ட். இதில் மேட்ரிசஸ்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம டிட்டர்மினன்ட்டுக்கு போகிறோம். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம டிட்டர்மினன்ட் இருந்தால் தான் நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ப்ளஸ் எல்லா மேட்ரிக்ஸஸ்க்கும் நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஒன்லி ஃபார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1x1 மேட்ரிக்ஸ். இப்போ 1x1 மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ 1x1 மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் எப்படி வேல்யூ கண்டுபிடிப்பீங்க? 1x1னா என்ன? ஒரு ரோ ஒரு காலம் அப்படின்னா என்ன இருக்கும்? ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். என்னோட மேட்ரிக்ஸில் எத்தனை எலமெண்ட் இருக்கும்? ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். தட் இஸ் A11. 1x1 மேட்ரிக்ஸ். இப்போ 1x1 மேட்ரிக்ஸ்க்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ 1x1ன்றது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தானே? ஆமாம், ஏன்னா எம்மும் என்னும் சேம். ஸோ இட் இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். நான் டிட்டர்மினன்ட் சிம்பிள் எப்படி போடணும்? இப்படி போடணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இப்படி போட்டு, இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்படி போட்டிங்கன்னா மேட்ரிக்ஸ், இப்படி போட்டிங்கன்னா டிட்டர்மினன்ட்ஸ். இப்படி போட்டிங்கன்னா இதுக்கு வேல்யூ கிடையாது, இதுக்கு ஒன்லி மேட்ரிக்ஸ் தான் இன்னொரு ரிசல்டன்ட் அவுட்புட்டாக இருக்கும்.
இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த இதுக்கு ஒரு வேல்யூ உண்டு, ஒரு பர்டிகுலர் ரியல் வேல்யூ வரும். இதில் ரியல் வேல்யூவாகவும் இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் டிட்டர்மினண்ட்டோட அவுட்புட் எய்தர் ரியல் வேல்யூவாகவும் இருக்கலாம் இல்லை காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் இருக்கலாம். ரியல் வேல்யூட் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? இப்போ இது A11. இப்போ இதோட அவுட்புட் எனக்கு என்ன? அதே A11 தான். இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் mod A ஆஃப் 1 இல்லைன்னா 2ன்னு எடுத்துக்கோங்க. 2 அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 என்ன? அதே 2 தான். இல்லை டிட்டர்மினன்ட் ஆஃப் A + IB அப்படின்னா என்ன? அதுவும் A + IB தான். புரியுதுங்களா? இதுவுமே 1x1 மேட்ரிக்ஸு. ஓகே, இப்போ அதுவே 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஒரு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஃபார் 2x2 மேட்ரிக்ஸ். 2x2னா என்ன? ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் A11, A12, A21, A22. இதோட என்னது? ஆர்டர் 2x2. ஸோ 2x2ன்றது என்ன? இட்ஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த மேட்ரிக்ஸுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ எப்படி டிட்டர்மினன்ட் போடணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஆர் இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஆர் டிட்டர்மினன்ட் ஆஃப் A. இந்த ரெப்ரசன்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படினாலும் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ இப்படி இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் டயக்னல்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் டயக்னல்ஸ். டயக்னலோட ப்ராடக்ட். டயக்னல்னா என்ன? எங்கெங்கெல்லாம் ஐயும் ஜேவும் சேமாக இருக்கும். வேறெவர் த எலமெண்ட் விச் ஹேஸ் ஐ அண்ட் ஜே ஆர் சேம். இங்கே ஐயும் ஜேயும் சேம். 1 1 2 2. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் diagonal elements minus, நல்லா பாருங்க, product of diagonal elements minus product of off diagonal elements. diagonal அல்லாத, அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா off diagonal. product of off diagonal element. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு எதோட ப்ராடக்ட் எடுக்கணும்? டயக்னல் எலிமெண்ட்டோட ப்ராடக்ட். நம்மளுக்கு அப்போ தான் கன்ஃபியூஷன் ஆகாது. சம்டைம்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இதை எடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு டயக்னல் எலிமெண்ட். டயக்னல்னா என்ன? ஐயும் ஜேவும் சேமாக இருக்கணும். இங்கே ஐயும் ஜேவும் சேமாக இருக்கா? இங்கே ஐயும் ஜேவும் சேமாக இருக்கா? கிடையாது. ஸோ ஐயும் ஜேவும் இங்கே தான் சேமாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டை தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஹையர் ஆர்டர்ஸ் பார்க்கும்போது குழம்பிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு இதை பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அதனால தான் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் டயக்னல் எலிமெண்ட் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ஆஃப் டயக்னல் எலிமெண்ட். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் டயக்னல் எலிமெண்ட்ஸ் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் டயக்னல் எலிமெண்ட்ஸ். டயக்னல் இல்லாத எலிமெண்ட். டயக்னல் இல்லாத எலிமெண்ட். ஓகேவா? இதுதான் 2x2 மேட்ரிக்ஸ். ஒரு சம் பார்ப்போம். ஏ மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 0 2 1 3. இந்த மேட்ரிக்ஸ்க்கு இப்போ நீங்கள் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? மாடுலஸ் ஏன்னு சொல்லக்கூடாது. இட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இப்படினாலே நம்ம படிச்சிருப்போம் மாடுலஸ்னு. இங்கே வந்து மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் அதை மாடுலஸ்னு படிக்கக்கூடாது. இட் இஸ் அ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன? இப்படி போட்டுக்கோங்க. 0 2 1 3. என்ன சொன்னேன்? ப்ராடக்ட் ஆஃப் diagonal elements minus product of off diagonal elements. Product of diagonal elements என்ன? 0 into 3 minus product of off diagonal elements என்ன? 1 into 2. ஸோ இது என்ன? 0 minus 2 என்ன கிடைச்சிருக்கு? உங்களுக்கு -2 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. நார்மலாக மேட்ரிக்ஸ் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். மேட்ரிக்ஸில் நம்மளால் எந்த ஒரு வேல்யூ, யூனிக் வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மேட்ரிக்ஸ்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன வேணும்? டிட்டர்மினன்ட் வேணும்.
அந்த வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ரேஷன், அதான் டிட்டர்மினன்ட் அப்படி சொல்கிறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ போட்டு இது பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் டயக்னல் எலிமெண்ட்ஸ் மைனஸ் ஆஃப் டயக்னல் எலிமெண்ட்ஸ் போட்டோன்னா முடிஞ்சது. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு 3x3 மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிட்டர்மினன்ட் அந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு ஜென்ரலைஸ்டு ஸ்ட்ரக்சர் என்ன? ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ், அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? A11, A12, A13, A21, A22, A23, A32, A33. ஓகே, இப்போ எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு நான் எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும்? 3x3க்கு 2 டெர்மினாலஜி, ஒன்று மைனர், இன்னொன்று கோஃபேக்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ தான் அந்த டேர்ம்ஸ் தேவைப்படும். நீங்கள் அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது யூஸ் டு ஆகிடுவீங்க, அது எப்படி பண்ணணுன்றதுக்கு. ஃபஸ்ட்டு மைனர்னா என்ன, கோஃபேக்டர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இந்த A11 எலிமெண்ட்டுக்கு என்ன மைனர், அதாவது ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட்டுக்கும் மைனர் இருக்குது, ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் இருக்குது. புரியுதுங்களா? ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட்டுக்குமே மைனர் இருக்குது, எல்லா எலிமெண்ட்டுக்குமே கோஃபேக்டரும் இருக்குது. ஓகே, இப்போ A11க்கு மைனர் என்ன? A11க்கு மைனர் எதுனா, இந்த A11 இருக்கிற அந்த எலிமெண்ட்டோட வேர்ட்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் இருக்கிற ரோவை கேன்சல் பண்ணிடணும். அதாவது இதுவும் கேன்சல் பண்ணிடணும். ரிமைனிங் என்ன இருக்கும் உங்களுக்கு? ஒரு 2x2 தெரியும். பாருங்கள், இது போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு 2x2 தெரியுதுங்களா? இதுதான் மைனர் ஆஃப் A11. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த எலிமெண்ட்டோட மைனர் கண்டுபிடிக்க போகிறீங்களோ அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டோட ரோ காலம்னையும் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது விட்டுட்டு மீதி இருக்கிறது தான் மைனர் ஆஃப் தட் எலிமெண்ட். புரியுதுங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம்? மைனர் ஆஃப் A11, மைனர் ஆஃப் A11 நான் எப்படி எழுதலாம்? டிட்டர்மினன்ட். மைனர் கோஃபேக்டர் எதுவுமே மேட்ரிக்ஸில் போடக்கூடாது, டிட்டர்மினன்ட்டில் போடணும். ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் A22, A23. பாருங்கள், இது ரெண்டையும் விட்டுட்டு என்ன இருக்கோ அதை நான் எழுதுகிறேன். A32, A33. புரிஞ்சுதா? இப்போ A11 மைனர் எப்படி எழுதியிருக்கேன்? அந்த கரஸ்பாண்டிங் ரோவும் கரஸ்பாண்டிங் காலமும் எலிமினேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது தான் என்னோட மைனர். புரிஞ்சிச்சா? இப்போ மைனர் ஆஃப் A12 சொல்லுங்கள். மைனர் ஆஃப் A12 என்னவா இருக்கும்? A12ஓட காலம் இதுவா? A12ஓட ரோ இதுவா? என்னென்ன மைனரில் வரும்? A21, 31, 23, 33. ஓகே, என்ன வந்தது? A21, A23, A31, A33. செக் பண்ணிக்கோங்க. 21, 23, 31, 33. புரிஞ்சிச்சா? இதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A23ஓட மைனர் கண்டுபிடிக்கணும். A23 மைனர் ஆஃப் A23. A23ஓட மைனர் என்ன? A23 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதோட காலம் இது, இதோட ரோ இது. இதை விட்டுட்டு மற்றதெல்லாம் என்ன? A11, 12, A31, 32. என்னது? A11, 12, A31, 32. புரிஞ்சுதுங்களா? இது எதுக்கு படிக்கணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். எதுக்காக இந்த மைனர் கோஃபேக்டரை வச்சு தான் நீங்கள் 3x3க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க, டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க. இது மைனர். சரி, கோஃபேக்டர்னா என்ன? கோஃபேக்டர்னா என்ன? இட் இஸ் a signed minor.
கோஃபேக்டர்னா என்ன? சைன்டு மைனர். இந்த மைனருன்ற டேர்மில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கோஃபேக்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் மைனர். ஆனால் சைன்டு மைனர், சைன்னா என்ன? ஸோ ஏதோ ஒன்று ப்ளஸ்ஸோ மைனஸோ உள்ளே கொண்டு வர போகிறோம், அதுதான் சைன்டு மைனர். ப்ளஸ்ஸோ மைனஸோ உள்ளே கொண்டு வர போகிறோம், அதனால தான் இது சைன்டு மைனர்னு சொல்கிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, கோஃபேக்டரை எப்பயுமே கேபிட்டல் ஏ, இங்கே பாருங்கள் எலமெண்ட்டை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன், A11 சொல்லியிருக்கிறேன்னா, மைனரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா M11, M12, M23. ஓகேவா? மைனரை கேபிட்டல் M சொல்கிறோமா, அதே மாதிரி கோஃபேக்டரை நம்ம எப்படி சொல்லுவோம்னா கேபிட்டல் ஏ. ஓகே, கேபிட்டல் ஏ. கேபிட்டல் ஏ தான் வந்து கோஃபேக்டர். இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, -1 whole to the power I plus j into minor ij. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? I and j are ith column, ith row, jth column. -1 to the power I plus j minor of that ij, அதோட மைனர். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நான் A11 இது வந்து aij, ஸோ A11 அதாவது கோஃபேக்டர் ஆஃப் ஃபஸ்ட்டு எலமெண்ட், தட் இஸ் A11 எலமெண்ட்டோட கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. A11ன்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கோஃபேக்டர் ஆஃப் எலமெண்ட் A11. புரியுதுங்களா? இந்த ரெப்ரசன்டேஷனும் பார்த்துக்கோங்க. கோஃபேக்டர்ன்றதுனால நான் கேபிட்டல் நோட்டேஷன் போடுறேன். இந்த எலமெண்ட்டோட நான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன ஃபார்முலா சொன்னேன்? -1 பவர் I plus j mij. ஓகே, இப்போ இதில் ஐயும் ஜேவும் என்ன? இது I, இது j. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -1 I plus j என்ன ஆகும்? 1 plus 1 mij அப்படின்னா M11. ஓகே, இப்போ -1 to the power 2 என்ன ஆகும்? 1 plus 1. ஸோ 1 into M11. இப்போ M11 என்னது? மைனர் A22, A23, A32, A33. இப்போ இது 2 cross 2 வந்துருச்சு. இப்போ இந்த 2 cross 2க்கு நீங்கள் எழுதலாம்ல டிட்டர்மினன்ட். ஸோ இது எப்படி எழுதலாம் சொல்லுங்கள்? ப்ளஸ் வந்துருச்சு, ப்ராடக்ட் ஆஃப் diagonal elements minus product of diagonal elements. So என்ன ஆகும்? A22 A33 minus A23 A32. புரிஞ்சுதா? ஸோ ஒரு எலமெண்ட்டோட கோஃபேக்டர் இது. இதே மாதிரி எலமெண்ட் 1 2ஓட கோஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். இப்போ 1 2ஓட கோஃபேக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா 1 1க்கு உங்களுக்கு என்ன சைன் வந்தது? இதுக்கப்புறம் நீங்கள் அதை போட்டு பார்க்கணுன்னு அவசியமே இருக்காது. ப்ளஸ் சைன் வந்துதா? அதாவது இதை நம்ம பண்ணவே தேவையில்லை. ப்ளஸ் சைன் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் எலிமெண்ட்னா ப்ளஸ் சைன். செகண்ட் எலிமெண்ட் பாருங்கள் 1 2, 1 + 2 என்ன? 3. ஆட் எலிமெண்ட், ஆடாக வருது. அப்போ -1 பவர் 3 என்ன? ஆட், -1. ஸோ இதோட சிம்பிள் எனக்கு என்னவா இருக்கும்? மைனஸ் சிம்பிள். 1 + 3 என்ன? 4. 4ன்றது ஈவன். ஸோ இது ப்ளஸ். அதே மாதிரி மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இந்த ஆர்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இது -1 whole to the power I plus j. ஸோ இது எப்படி நம்ம ப்ளஸ் மைனஸ் எப்படி போடுறதுன்றதையும் பார்க்கலாம். இது இங்கே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தான் புரிஞ்சிக்கிறதுக்கு. இது மாதிரி ஒவ்வொரு டைமும் போட தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க 2 மார்க் கொஷின்ஸில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு எந்த எலமெண்ட்டோட மைனர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எந்த எலமெண்ட்டோட கோஃபேக்டரும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் பார்க்கல நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. வேல்யூ ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்னா சொல்லலை. அந்த வேல்யூ ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த 2 டேர்மும் முக்கியம். மைனர் ஒன்று, கோஃபேக்டர் ஒன்று. ஓகே, வாங்க நம்ம எப்படி டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் 3 × 3 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஜஸ்ட் இதிலே நான் சேஞ்ச் பண்ணுறேன் டிட்டர்மினன்ட் சிம்பிளாக.
இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனர் கோஃபேக்டர் நான் என்ன சொன்னேன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் இப்போ நம்ம போட போகிறோம். அது மாதிரி இந்த சிம்பிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மினண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சூப்பரான விஷயம் இருக்குது. நீங்கள் இப்போ 2x2னா ஒரே ஒரு டயக்னல் கிடைக்கும் உங்களுக்கு, அதாவது ஒரு 2 எலிமெண்ட் டயக்னல் தான் கிடைக்கும், அப்படியே நீங்கள் போட்டுடுவீங்க. இப்போ 3x3ன்னு வரும்போது உங்களுக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் தனி மைனர் இருக்குது, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் தனி கோஃபேக்டர் இருக்குது. அப்படி தானே? நான் இப்போ அதானே சொன்னேன் உங்களுக்கு. நீங்கள் எந்த எலிமெண்ட், அதாவது எந்த ரோவோ எந்த காலமோ வச்சு நம்ம டிட்டர்மினண்ட்டோட எக்ஸ்பான்ஷன் எழுதலாம். நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது. நான் எக்ஸ்பான்ஷன் வந்து ரோ 1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பான்ஷன் அலாங் ரோ 1. ரோ 1னா எது? இதான் ரோ 1. இந்த ரோவை வச்சு இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரோவை வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, A11 ஃபஸ்ட்டு எலிமெண்ட், ஓகே, இதோட கோஃபேக்டர் எழுதணும். ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டோட கோஃபேக்டர், மைனர் கிடையாது, கோஃபேக்டர். ஸோ A11 ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டோட கோஃபேக்டர் சைன் என்ன? ப்ளஸ். ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிற போது நான் போடுறேன் ப்ளஸ் A11 இன்டூ இதோட மைனர் என்ன? A22, A23, A32, A33. கரெக்டாக? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரோ அலாங்கில் நான் வந்து இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். எந்த ரோ எந்த காலம் எடுத்தும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோவை வச்சு உங்களுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு எலிமெண்ட் என்ன இருக்குது? இப்போ இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டுக்கு கோஃபேக்டர். இப்போ அந்த கோஃபேக்டருக்கு சைன் வேணும். கோஃபேக்டர் இஸ் சைன்டு மைனர். ஸோ இதோட சைன் என்ன? ப்ளஸ் போட்டுட்டேன். A11 எலிமெண்ட் போட்டுட்டேன். ஓகே, A11 எலிமெண்ட் போட்டுட்டேன். எலிமெண்ட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதுதான் அதோட மைனர். A22, அதாவது இந்த ரோ இந்த காலம், அதாவது இந்த வெர்டிக்கல் இந்த ஹரிசாண்டலையும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத எழுதணும். A22, A23, A32, A33. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ரோவில் அடுத்த எலிமெண்ட் என்ன? A12. அதோட சைன் என்ன? மைனஸ் A12. இப்போ A12ஓட கோஃபேக்டர் எப்படி எழுதுறது? மைனஸ் போட்டாச்சு, இது ரெண்டும் போயிட்டு மீதி இருக்கிறது A21, 23, A21, 23, A31, A33. புரிஞ்சுச்சா? ஃபஸ்ட்டு ரோவில் அடுத்த எலிமெண்ட் என்ன? A13. இதோட சைன் என்ன? ப்ளஸ். ஸோ ப்ளஸ் A13. இப்போ இதோட மைனர் எழுதணும். மைனர் எழுதுறதுக்கு இந்த ரோ இந்த காலம் போயிடுச்சா? என்ன இருக்கும்? A21, A22, A31, A32. புரிஞ்சுதா இது வரைக்கும்? இப்போ நார்மலாக உங்களுக்கு 2x2 வந்துருச்சு. இதை நீங்கள் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? A11 இன்டூ A22, A33 மைனஸ் A23, A32. தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் டயக்னல் எலிமெண்ட் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆஃப் டயக்னல் எலிமெண்ட். அதே மாதிரி மைனஸ் A12 ப்ராடக்ட் ஆஃப் டயக்னல் எலிமெண்ட்ஸ் A21, A33 மைனஸ் A31, A23. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் A13 ப்ராடக்ட் ஆஃப் டயக்னல் எலிமெண்ட்ஸ் A21, A32 மைனஸ் A31, A22. புரிஞ்சுதா? இது எக்ஸ்பான்ஷன் அலாங் R1. அதே மாதிரி நீங்கள் R2 வச்சும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், R3 வச்சும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், காலம் 1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், காலம் 2 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், காலம் 3 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எந்த ரோ எந்த காலமை வச்சு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் உங்களுக்கு டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ சேமாக தான் கிடைக்கும். புரியுதுங்களா? எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இது. எந்த ரோ எந்த காலம் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கு டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ என்ன கிடைக்கும்? சேமாக தான் கிடைக்கும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இது இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்ன்றதுனால உங்களுக்கு போட்டு போட்டு காமிக்கிறேன் மைனர். நீங்கள் கொஞ்சம் போக போக என்ன ஆகும்னா நீங்கள் இந்த மைனர் போடவே தேவையில்லை, போடாமல் நீங்களாகவே போடலாம். A11 இது ரெண்டும் போயிட்டு A22 × A23 இந்த ஸ்டெப் டேரெக்டாக எழுதலாம். ஓகே, சின்ஸ் இது ஸ்டார்டிங்ன்றதுனால நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நீ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் மாடுலஸ் A கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்? நான் என்ன சொன்னேன்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A, சாரி மாடுலஸ்ன்னு நானே சொல்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் A, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் இப்போ தான் சொன்னேன், எந்த ரோ எந்த காலம் வச்சும் நீங்கள் டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கலாம். ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் A எப்படி கண்டுபிடிக்கலாம்? எந்த ரோ எந்த காலம் வச்சாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போன வாட்டி தான் எக்ஸாம்பிளில் நான் ரோ 1 காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ நான் ரோ 2 வச்சு உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, எக்ஸ்பான்ஷன் அலாங் ரோ 2 R2. ஓகே, இப்போ R2 அலாங்கில் நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ எனக்கு ரோ 2ல் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் என்ன? 3. நல்லா பார்த்துக்கோங்க, ரோ 2ல் இதான் ரோ 2. ரோ 2ல் ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன? 3. அந்த 3யோட சைன் என்ன? நான் என்ன சொன்னேன்? இதெல்லாம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இதோட சைன் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகே, ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. இதோட சைன் என்ன? மைனஸ் ப்ளஸ் மைனஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? சைனை ஃபஸ்ட்டு போட்டுட்டு எந்த எலிமெண்ட்டோ அந்த எலிமெண்ட்டை போடுறேன். ஸோ ரோ 2ல் ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன? 3. ரோ 2ல் ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன? 3 இன்டூ என்ன சொன்னேன்? மைனர். இதோட மைனர் எப்படி மைனர் எழுதுவீங்க? இந்த ரோ இதுவும் போயிடும். இந்த 3 இருக்கிற காலம் 3 இருக்கிற ரோ வந்து கட் ஆகிடும். கட் ஆகிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது? -1 0 0 4. புரிஞ்சிச்சா? இந்த ரோ இந்த காலம் போயிட்டு என்ன இருக்குது? -1 0 0 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன எலிமெண்ட் இருக்குது? இந்த ரோ 2ல் நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? 2. 2ஓட சைன் என்ன? ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 2 இன்ட்டு இதோட மைனர். ஸோ இதோட மைனர்னால் இதோட காலம் இது, இதோட ரோ இது. அதாவது C2வும் R2வும் போயிடும். ஸோ C2 R2 போயிட்டா எனக்கு என்ன இருக்கும்? 1 0 0 4. கரெக்டாக? 1 0 0 4. நெக்ஸ்ட்டு அடுத்த எலிமெண்ட் என்ன? R2ல் -1. அதோட சைன் என்ன? மைனஸ். மைனஸ் அந்த எலிமெண்ட் என்ன? -1. அதோட மைனர் என்ன? இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு. போனால் 1 -1 0 0. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் நான் எழுதுறேன். கம்ப்யூட் பண்ணுங்கள். -3 இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் diagonal element minus product of off diagonal elements. 4 into -1 -4 minus 0 into 0 0 plus 2 1 into 4 4 minus 0 இங்கே minus of minus plus, so plus 1 அப்படியே இருக்குது. சரி, 1 into 0 0 minus 0 into -1 0. என்ன கிடைக்கும் உங்களுக்கு? -3 into -4 plus 2 into 4 plus 1 into 0. இது என்ன ஆகும்? 12 plus 8 plus 0 which is equal to 20. So determinant of A ஓட வேல்யூ என்ன? 20. ஓகே, இப்போ இதே நான் வேறு ஒரு காலம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், அப்போயும் எனக்கு இதான் கிடைக்கும். இப்போ ஒரு காலம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? C2 காலம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், இல்லைனா C1 காலம் C2 எந்த காலம்னாலும் எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்? சரி, C3 காலம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பான்ஷன் அலாங் C3. எக்ஸ்பான்ஷன் அலாங் C3.
இப்போ C3 காலம் வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். எது? காலம் 3. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கலாமா? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு C3யோட ஃபஸ்ட் எலிமெண்ட் எது? தேர்டு காலமோட ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன? 0. ஸோ 0 இதோட சைன் என்ன நம்ம படிச்சிருப்போம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இங்கே வரும் ப்ளஸ் வரும், மைனஸ் இங்கே வந்துடுதா, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். C3யோட சைன் போட்டுருங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இங்கே ப்ளஸ் 0 இன்ட்டு என்ன மைனர், இந்த காலம் இந்த ரோ போயிடும். என்ன இருக்கும்? 3 2 0 0 3 2 0 0. நெக்ஸ்ட் காலம், நெக்ஸ்ட் இந்த காலமோட நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? -1. ஆல்ரெடி என்ன இதோட சைனு? மைனஸ். மைனஸ் சைன் -1 அந்த எலிமெண்ட்டு, அதோட மைனர் என்ன? இந்த காலம் இந்த ரோ போயிடும். சாரி, இந்த ரோ இந்த காலம் போயிடும். என்ன இருக்கும்? 1 -1 0 0. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன? எலிமெண்ட் 4. எலிமெண்ட் 4ஓட சைன் என்ன? ப்ளஸ். ஸோ 4 இதோட மைனர் என்ன? இந்த ரோ இந்த காலம் போயிடுனா இது மட்டும் இருக்கும். 1 -1 3 2. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். 0 இன்ட்டு 0 minus 0 minus of minus plus 1 into இங்கேயும் 0 minus 0 plus 4 into 3 2 sorry 1 into 2 2 minus of 3 into minus 1 minus 3. So 0 is multiplied with anything 0, 1 is multiplied with 0 is 0, plus 4 into 2 minus of minus plus 2 plus 3 in a 5, 5 4s are 20. பாருங்க, இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூவும் 20 தான், இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூவும் 20 தான். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எந்த ரோ எந்த காலம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஒரு நோட் என்னென்னா, எந்த ரோ எந்த காலமில் உங்களுக்கு மேக்ஸிமம் 0 இருக்கோ அந்த ரோ காலம் வச்சு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த எக்ஸாம்பிளே பாருங்கள். தேர்ட் ரோவில் எனக்கு எத்தனை? ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள், ஒரு 0 இருக்குது. செகண்ட் ரோவில் 0வே இல்லை. தேர்ட் ரோவில் எனக்கு 2 0 இருக்குது. ஸோ இப்போ நான் 2 0 இருக்கிறதுனால இந்த ரோவை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா எனக்கு ஈஸியாக வந்துடும் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ. பார்க்கலாமா எப்படி பண்ணலான்ட்டு? சரி, எக்ஸ்பேண்டிங் அலாங், இது ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. எக்ஸ்பேண்டிங் அலாங் R3. இப்படி உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எந்த ரோ எந்த காலமில் இருக்குதுன்னு பாருங்கள், அதில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாக ஆன்சர் வந்துடும். ஏன்னா எனிதிங் மல்டிப்ளைட் வித் 0 என்ன தான் ஆகும்? உங்களுக்கு 0 தான். இங்கே பார்த்தீங்கல்ல, இங்கே 0 வந்துடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக 0. அதை நம்ம போடவே வேணாம். இதுக்கு நம்ம மைனரும் கண்டுபிடிக்க வேணாம், இதுக்கும் நம்ம மைனர் கண்டுபிடிக்கவே வேணாம். ஏன்னா 0 இன்ட்டு 0 மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம் மைனரோட. எந்த நம்பர் கூட 0 மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் கிடைக்க போகுது. ஸோ இதையும் விட்டுறணும், இதையும் விட்டுறணும். எதை மட்டும் போட்டால் போதும்? 4ஓட மைனர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். தட் இஸ் கோஃபேக்டர். 4க்கான கோஃபேக்டர் கண்டுபிடிச்சா போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A. இப்போ இதுவும் 0 ஆயிடுச்சு, இதுவும் 0 ஆயிடுச்சு. இப்போ 4 கண்டுபிடிக்கணும். 4ஓட சைன் என்ன? பாசிட்டிவ். ஸோ இதை விட்டுடணும். ஸோ அப்போ 4 இன்ட்டு என்னென்ன இருக்கும்? 1 -1 3 2. 4 into 2 minus of minus 3. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 4 into 5 20. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு, சிம்பிளாக வந்துடுச்சு. கொஷினில் சப்போஸ் உங்களுக்கு இது 2 0 இல்லை, எனக்கு ஒரு 0 இருக்குன்னா ஓகே. இப்போ நான் காலம் 3 பண்ணேன்னா ஒரு 0 வச்சு பண்ணேன்னா இந்த மைனர் நீங்கள் கண்டே பிடிக்க தேவையில்லை. சின்ஸ் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறதுனால இதை நான் போட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்த டைம் போடும்போது இந்த 0க்கான கோஃபேக்டரை கண்டுபிடிக்கவே தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். அடுத்தது இதுக்கும் மட்டும் கண்டுபிடிச்சி நீங்கள் போட்டுடலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, இதோட வந்து இப்போ உங்களுக்கு வந்து 4x4 டிட்டர்மினன்ட்ஸ்லாம் மோஸ்ட்டாக வராது.
கண்டுபிடிக்கிறது. நம்ம வந்து நம்மளோட புக்ஸோட சிலபஸ்லாம் வச்சு பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக 3x3 மேட்ரிக்ஸ் தான். 3x3 மேட்ரிக்ஸ் வரைக்கும் இப்போ நான் எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தட் இஸ் எக்ஸ்பான்ஷன் எப்படி பண்ணணும், டிட்டர்மினன்ட் எப்படி பண்ணணும், கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் உங்களுக்கு சம்ஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். மேட்ரிசஸ் இந்த செஷனுக்கு முன்னாடி நான் மேட்ரிசஸ் எடுத்திருக்கேன். மேட்ரிசஸோட பேசிக்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த மேட்ரிசஸ் சாப்டர்லாம் போய் பாருங்கள். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். போய் பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்கள். கொஷின்ஸ் ஏதாவது வேணும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாலும் உங்களோட சஜஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.